பெரிதாக இருந்ததென்றால் அது அண்ணல் அம்பேத்கருடையதுதான். நீங்கள் அவர் தமிழ் என்றோ திவான் என்றோ ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஊழல் லஞ்சம் பெற்று பெருத்து கொடுத்தவர் என்றோ செல்வந்தர் என்றோ இல்லை. அவர் வாழ்க்கையில் அதிகமாக செலவு செய்தார் என்றால் புத்தகம் வாங்குவதற்குத்தான். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 புத்தகங்களை படித்திருக்க வேண்டும். ஆனால் 64,000 புத்தகங்களை படித்த ஒரு மனிதன் இருக்கிறார் என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் தான். ஆஸ்திரேலிய நாட்டிலே உலகின் ஆகச்சிறந்த கல்வியாளர் சிலையை திறக்கப் போகிறேன் என்று அந்த நாட்டின் பிரதமர் சிலையை திறக்க போனார். ஒரு அரங்கிலே ஒரு சிவப்பு வல்வெட்டு துணியை போர்த்தி ஒரு சிலை இருந்தது. எல்லோரும் உலகமே எதிர்பார்த்து காத்திருந்தது, நான் உட்பட, நீங்கள் உட்பட. அந்த வெல்வெட்டு துணியை நீக்கிய பிறகு அதில் ஒரு சிலை இருந்தது, மார்பனைய சிலை. அது நம்முடைய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை என்பதை அறியாமை தமிழ்ச்சமூக மக்கள் மறக்க முடியும். அந்த வழியிலே அண்ணல் அம்பேத்கர் விதத்திட்ட அந்த வித்திற்கேற்ப அந்த விலைக்கேற்ப தமிழ் சமூகத்தில் கல்வி இருக்க முடியாத ஏழ்மை வறுமை நிலையிலே அழிந்து கிடக்கிற அன்பு தம்பிதங்களை அரவணைத்து எல்லோரையும் சட்டம் படிக்க வைத்த 1000 2000க்கு மேற்பட்ட